Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கல்லூரி மாணவியை ஏமாற்றி திருமணம் செய்த திமுக நிர்வாகியை கண்டித்து வருகிற 21ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. அரக்கோணம் பகுதியில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அரக்கோணம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையை கண்டித்தும், தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரக்கூடிய பாலியல் குற்றங்களை வேடிக்கை பார்த்து வரும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 21/5/2025 புதன்கிழமை காலை 9:30 மணி அளவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் என்பவன் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சியுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரக்கோணத்தில் அரசு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரக்கூடிய கல்லூரி மாணவியை ஏற்கனவே 2 பெண்களுடன் திருமணம் ஆகியிருக்கக்கூடிய அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளராகக்கூடிய தெய்வ செயல் கடந்த டிசம்பர் மாதம் முதல் அந்த மாணவியை பின்தொடர்ந்து கைபேசி வாயிலாக காதலிப்பதாக தொடர்ந்து வற்புறுத்தியும், திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக தொடர்ந்து டார்ச்சர் செய்திருக்கக்கூடிய மிரட்டியும் அந்த மாணவி எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது, கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு வருகிறது என்று தெரிவித்த நிலையிலும் கூட தொடர்ந்து திமுக நிர்வாகி தெய்வ செயல் வலுக்கட்டாயமாக அம்மாணவியை கடத்தி சென்று தனது உறவினருடன் சோளிங்கர் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் திருமணம் செய்து கொண்டு பல முக்கிய திமுக நிர்வாகிகளிடம் கல்லூரி மாணவியை தனது மனைவி என்று அறிமுகம் செய்து வைத்துள்ளார் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் பரோனா அதே போன்று அந்த பெண் என்கிற ஒரு பெண் கல்லூரி மாணவியை அதே போன்று 5 வருடங்களுக்கு முன்பாக திமுக நிர்வாகி தெய்வ செயல் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு தன்னை தவறாக பயன்படுத்துவதாகவும், திமுக நிர்வாகி தெய்வ செயல் இதுபோல பல பெண்களை ஏமாற்றி மோசடி செய்துள்ள விவரத்தை கூறியுள்ளார் என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கல்லூரி மாணவியை திமுக நிர்வாகி தெய்வ செயல் ஏற்கனவே பலருடன் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தன்னையும் மிரட்டி திருமணம் செய்து கொண்டதாகவும், தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும், தவறான வழியில் ஈடுபடுத்த துன்புறுத்துவதாகவும் உரிய ஆதாரங்களோடு காவல்துறையில் புகார் அளித்தும் காவல்துறை அதாவது FIR வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும், அதே போன்று பிறகு கடும் போராட்டத்திற்கு பிறகு காவல்துறை தான் கூறிய மொழி விவரங்களையும் FIR-இல் குறிப்பிடாமல் பதிவு செய்ததால் அறிக்கை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தியுள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவியுடைய பேட்டியை அனைத்து ஊடகங்களும் நாளிதழ்களும் விரிவாக வெளியிட்டிருக்கின்றன. திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற சார்களுக்கு இரையாக்க முயற்சியாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று இது எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். கல்லூரி மாணவி புகாருக்கு உரிய நேரத்தில் முழு விவரங்களையும் FIR-இல் பதிவு செய்யாமல் இரு தரப்பினிடையே பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையை கண்டித்தும், தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரக்கூடிய பாலியல் குற்றங்களை தடுக்காத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 21/5/2025 புதன்கிழமை காலை 9 மணி அளவில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலைய அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக மகளிரணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ப வளர்மதி அவர்கள் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி ex-MP அவர்களுடைய முன்னிலையிலும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கோடமான திரு சு ரவி MLA அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்துடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய முன்னாள் பிரதிநிதிகள், நகர பேரூராட்சி மன்றங்களுடைய முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக
அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.